தெற்கு ரயில்வே நடப்பாண்டுக்கான புதிய கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இதில் பல்வேறு விரைவு ரயில்களின் பயண நேரங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வேயின் வருடாந்திர கால அட்டவணையை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி சென்னையில் இன்று வெளியிட்டார். இதில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 9 ரயில்களில் 6 ரயில்கள் தமிழகத்தின் வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அகமதாபாத், திருச்சி ஸ்ரீகங்கா நகர், சென்னை சந்திரகாசி, எர்ணாகுளம் ஹவுரா, கோவை பெங்களூரு, எர்ணாகுளம் ஹஜிரா இடையே இந்த 6 ரயில்கள் இயக்கப்படும். சென்னை ராமேஸ்வரம், சென்னை ஜோத்பூர், சென்னை ஹூப்ளி மற்றும் நியூ தின்சுகியா பெங்களூரு இடையிலான 4 ரயில்கள் அதிவேக ரயில்களாக மாற்றப்பட உள்ளன. காக்கிநாடா மற்றும் கச்சிகுடாவில் இருந்து எழும்பூர் வரை வரும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் 88 ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படுவதால் பயண நேரம் குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி சென்னை மன்னார்குடி இடையிலான சிலம்பு எக்ஸ்பிரஸ் 90 நிமிடங்களும், ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயில் 90 நிமிடங்களும், ஹவுரா கன்னியாகுமரி விரைவு ரயில் 70 நிமிடங்களும், தூத்துக்குடி சென்னை இடையிலான முத்துநகர் எக்ஸ்பிரஸ் 50 நிமிடங்களும், தஞ்சாவூர் சென்னை இடையிலான உழவன் எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்களும், சென்னை திருநெல்வேலி இடையிலான நெல்லை எக்ஸ்பிரஸ் 40 நிமிடங்களும், சென்னை திருச்சி இடையிலான ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்களும், சென்னை திருவனந்தபுரம் இடையிலான அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்களும், கோவை மன்னார்குடி இடையிலான செம்மொழி எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்களும், சென்னை காரைக்குடி இடையிலான பல்லவன் எக்ஸ்பிரஸ் 25 நிமிடங்களும், சென்னை மதுரை இடையிலான வைகை எக்ஸ்பிரஸ் 25 நிமிடங்களும், சென்னை செங்கோட்டை இடையிலான பொதிகை எக்ஸ்பிரஸ் 20 நிமிடங்களும் விரைவாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 28 ரயில்களின் பயண நேரம் 5 முதல் 15 நிமிடங்கள் வரையிலும் குறைக்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ரயில்வேக்களின் மூலம் தெற்கு ரயில்வே பகுதியில் இயக்கப்படும் 18 ரயில்களின் பயண நேரம் 10 முதல் 85 நிமிடங்கள் வரையிலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அக்டோபர் 2ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மகளிர் உதவி மையம் திறக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.